ஹலோ லவ்லீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக சண்டே கோயம்புத்தூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். நான் ஆக்சுவலாக நேற்று தான் அதை பற்றி பார்த்தேன். லிட்ரலி எதுவுமே செய்ய முடியல. இந்த நியூஸை கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சே, அந்த பொண்ணு, அந்த பையனை நினச்சி கவலைப்படுறதா? இல்லை பாதி பேருக்கு மேலே இங்கே விக்டிம் ஷேமிங் அண்ட் விக்டிம் பிளேமிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணுறதா? நம்ம சொசைட்டியாக என்ன பண்ணிகிட்ருக்கோம்? உண்மையிலே நம்ம சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கோமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற ஐடியாலேயே இல்லை மார்னிங் இருந்து. சரி ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நானே ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணி பேசிடலாம், இது வீடியோலேயே பேசிடலாம் அந்த மாதிரி ஃபைனலாக அதுக்காகவே இந்த வீடியோ உட்காந்து நான் எடிட் பண்ணேன். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம சேஃபாக இருக்கிறோன்னு நினைக்கிற இடத்துலையே இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்குதா? இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. அந்த பொண்ணோட நிலமை, அந்த பொண்ணோட மைண்ட்குள்ளே என்னென்னலாம் ஓடுன்றத கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியல. ரொம்பவே ஸ்கேரியாக இருக்குது. அவங்க கூட ஒரு பையன் வேறு இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாராக வேணா இருக்கட்டும். பட் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க தானே இருந்திருப்பாங்க. ஐயோ நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒன்று நடக்குதே, அவங்கள எதுவும் பண்ண முடியலையே, ப்ரொடெக்ட் பண்ண முடியலையேன்னு அவங்க எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கும்? யாரை பற்றியுமே எதுவுமே நினச்சி பார்க்கவே முடியல. ரொம்பவே பயமாக இருக்குது. எல்லாருமே எந்த டைமில் யார் கூட நீங்கள் கூட போனாலும் சரி, உங்களோட ஒரு சேஃப்டி கூட உங்கள் கூட வந்திருக்கவங்களோட சேஃப்டி, பையனோ பொண்ணோ யாராக வேணா இருக்கட்டும், அதை ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருங்க. மற்றது எல்லாமே அப்புறம்தான். ஈவன் என்ஜாய்மெண்ட் கூட அப்புறம்தான்ற மாதிரி இருக்குது இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. எனிவேஸ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் எல்லாருக்கும் இந்த இன்சிடெண்ட் பற்றி என்ன கருத்து இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டப்போ உங்களுக்குள்ளே எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.